வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்ததும் அருண் வந்து அப்படியே கண் கலங்கி செம மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், சரி இந்த மாதிரி ஒரு பர்த்டே நம்மளுக்கு யாராவது நம்மளுக்காக ஒரு 10-15 பேர் வந்து கூட்டமாக வந்து கொண்டாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அமையும். அது வந்து இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம அருணுக்கு அமைஞ்சிருக்கு. என்னென்னா இன்றைக்கி அருணுக்கு பிறந்தநாள். ஆக்சுவலாக முத்துக்குமரனுக்கும் பிறந்தநாள். இந்த விஷயங்கள் முத்துக்குமரனுக்கும் தெரியும், ஆனால் வெளியே சொல்லவே இல்லை. பயங்கரமாக நல்லா இருக்கார்ல, ஆனால் அவருக்கும் ஆசை இருந்திருக்கும்ல. சரி விடுங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்காக நிறைய சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அர்ச்சனா கிட்ட வந்து லெட்டர்லாம் வந்தது, அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே கண்ணை கட்டி அப்படியே கூப்பிட்டு வராங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எப்படி மெயின் டோர் வழியாக உள்ளே வந்துடுறோ அந்த டோரால் நிற்க வச்சு கண்ணை திறக்கிறாங்க. திரும்பி பார்த்தா எல்லாருமே வந்து கொடையோடு அப்படி நிற்கிறாங்க, அதாவது கொடையை வச்சு மறைச்சி. அதுக்கப்புறம் 2 பேர் ஃபஸ்ட்டு வந்து எந்திரிச்சு நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த பாட்டை பாடுறாங்க. பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாவே அந்த சாங்கு தான் பயங்கர ஹிட்டு. அதுவும் நம்ம ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸ்க்கு அந்த பாட்டு காட்டுட்டு வேறு மாதிரிப்பா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பாட்டை பாடி அப்புறமா எல்லாருமே எந்திரிச்சு அந்த கொடையை சுற்றிக்கிட்டு ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து பாடி, இவருக்கு பார்க்க கண் அப்படி கலங்குது, கதறி அழுகிற மாதிரி ஆகிப்பட்டார். நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்டை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கை கட் பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஊட்டி விட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா நம்ம ஆர்ஜி ஆனந்தி பாடுறாங்க, ரொம்ப அழகாக பாடுறாங்க. இவ்வளோ திறமை இருக்குது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நல்ல திறமையை வச்சுட்டு அங்கே வந்து உண்டக்கலப்பை வேலை பண்ணிட்டு எல்லோரும் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறது என் காதில் விழுது. பட் அது ஒரு கேம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த கேசரி கேக்கு, அந்த கேக்கு மேலே அழகாக அந்த குங்குமப்பூ வச்சு ஏன் போட்டது எல்லாம் அழகாக வந்துட்டு கொடுத்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இப்போது பிக் பாஸ் 8 சுவாரஸ்யமாக ஆகிடுச்சின்னு தோணுதா, இல்லைனா இன்னும் ஒரு அந்த அதே மாதிரி தாங்க இருக்குது, மொக்கையாக தாங்க இருக்குது அப்படின்னு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.